ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால்கோவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பொதுவாக நம்ம பால்கோவா செய்யறதுக்கு 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hour கண்டிப்பா ஆகும். ஆனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க, 10 மினிட்ஸ்ல நமக்கு பால்கோவா ரெடி ஆயிரும். அப்படியே பேக்கரியில கிடைக்கிற அதே சுவையில இருக்கும், கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாது. இந்த டேஸ்டியான பால்கோவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். பால்கோவா செய்யறதுக்கு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். இந்த பால் வந்து ஜஸ்ட் அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு சிறந்த நெய் ஆட் பண்றோம். அப்புறம் 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நார்மலா நம்ம பாலை எப்படி கொதிக்க விடுவோமோ அந்த மாதிரி ஹைல வச்சுட்டு பாலை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்க பாக்கெட் பால் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல வீட்டுல நீங்க நார்மலா வாங்குற பசும்பாலா இருந்தாலும் பரவாயில்லைங்க. தண்ணி ஊத்தாத பாலா எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப நான் பால் வந்து நல்லா பொங்கி வருது. பால் நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு. பொங்கி வரவும் நான் ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிட்டேன். 1/4 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் பால் பவுடர் எடுத்திருக்கேன். எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கட்டி இல்லாம கிளறிக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கிளறிக்கோங்க. அடிப்பிடிச்சிடும், அதனால நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது கூடயே நான் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். பாருங்க, இப்ப பால் வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்றீங்க. எந்த கப்ல நீங்க பால் பவுடர் கலந்தீங்களோ அதுலயே ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் ஆட் பண்ணவும் கொஞ்சம் இலக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கட்டி ஆயிரும். பாருங்க, நல்லா கொஞ்சம் ஓரளவு திரண்டு வருது. பாருங்க, நல்லா கெட்டியா பால்கோவா பதத்துக்கு. இப்படி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து உள்ள தள்ளி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நான்ஸ்டிக்ல செய்யறதுனால எனக்கு நெய் தேவைப்படாது. சும்மா ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஏலக்காய் ஃபிளேவர் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாங்க. கடாயில ஒட்டாம ஓரளவுக்கு சுருண்டு வரணும், அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். நீங்க நான்ஸ்டிக்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப ஃப்ளேமை வந்து லோல வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க மீடியம்லயே வச்சு கிளறிக்கலாம். பட் நார்மல் கடாயில செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஃப்ளேம் வந்து லோல தாங்க இருக்கணும். பாருங்க, எப்படி ஒட்டாம அழகா திரண்டு வந்தது. பாருங்க, எனக்கு இந்த ஸ்டேஜ் ஆகிறதுக்கு கரெக்டா 10 நிமிஷம் ஆச்சுங்க. நீங்க நார்மல் கடாயில செஞ்சீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான். பாருங்க, இதோட டெக்ஸ்டர் கூட அருமையா வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம பால் மட்டும் வச்சு செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்திருக்குங்க. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நம்மளோட பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா நாங்க இதை பால் அல்வான்னு சொல்லுவோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டைம் சேவிங் மெத்தட் இது. நம்ம பேக்கரியில வாங்கினோம்னா எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கு. டெக்ஸ்டர் கூட மாறல, பாருங்க அப்படியே அதே மாதிரி டெக்ஸ்டர்ல இருக்கு. கொஞ்சம் அப்படியே லைட்டா மணல் மணலா இருக்கிற டெக்ஸ்டர்ல இருக்கு. நான் ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேன். நீங்க நாட்டு சக்கரை சேர்த்து கூட இந்த பால்கோவா ட்ரை பண்ணலாம். பட் நாட்டு சக்கரை சேர்த்தீங்கன்னா கலர் வந்து ப்ரௌன் கலரா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.